பார்க்கின்சன் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குங்க. பார்க்கின்சன்னா டோபமின் டிஃபிஷியன்சி. பிரெயினில் டோபமின் அந்த ஹாப்பி ஹார்மோன் அது கம்மியாக சுரக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸுக்கு ரெகுலர் பேசிஸில் அதுக்கு தேவையான உணவு நம்ம கொடுக்கணுங்க. உணவு மீன்ஸ் அதுக்கு தேவையான, ஃபார் எக்ஸாம்பிள் டோபமின்க்கு லிசனிங் மியூசிக் ஒரு ஃபுட் மீன்ஸ் லிசனிங் மியூசிக் ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லா தூண்டுது, சுரக்க வைக்குது. அப்போ அந்த லிசனிங் மியூசிக்ங்கிற பழக்கம் இருந்திருந்தால் அந்த ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு கம்மியாக சுரந்திருக்காது. அதே மாதிரியே ஈட்டிங் டின்னர் வித் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட ஹாப்பி ஹார்மோன்ஸ்க்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது இந்த டோபமின்க்கு. ஸோ அது மாதிரியெல்லாம் சில நிகழ்வுகளை வச்சுருந்துருக்கணும். அதை தவிர செலப்ரேட்டிங் த சக்ஸஸ், இப்போ நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சின்ன சக்ஸஸ் ஆகும் இல்லைங்க, அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிறது, ஒரு நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஷாப்பிங் போயிட்டு ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணுறது, 2 வீலர் வாங்கினது, 4 வீலர் வாங்கினது, ஏதாச்சும் சின்னதெல்லாம், அது 2 வீலர் கூட பெருசு, சின்னதெல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட அதுக்கு ஹாப்பி ஆகணும். இது நம்மளோட வின்னிங், நம்மளோட சக்ஸஸ் எதுவானாலும் அதை செலிப்ரேட் பண்ணுற பழக்கம் இருக்கணும். செல்ஃப் கேர் ரிச்சுவல்ஸ், நம்மளே பார்த்துக்கிறதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ரெகுலராக இல்லாமல் போகிறதுனால தான் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் டோபமின் ரொம்ப போர் அடிக்கிற லைஃபு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னால டோபமின் கம்மியாக சுரந்து இந்த மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வருது. மற்ற டிசீஸ் மாதிரி இல்லாமல் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ஒரு ப்ராக்ரெசிவ் டிசீஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக் பெயின், பேக் பெயின், நீ பெயின்லாம் இருக்குன்னா அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் சமாளித்து வர்ற அளவுக்கு இருக்குது. பட் பார்க்கின்சன்ஸ் அப்படி இல்லாமல் ஒன்ஸ் வந்தால் க்யூரே ஆகாதபடியும் அது அப்படியே ப்ராக்ரெசிவ் டிசீஸ், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல நம்மளுக்கு அதிகமாகி நம்மளோட மூமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுற டிசீஸாகவும் இருக்குது. அது வந்துட்டால் என்னென்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டாக்டரை பார்த்துடணும். பார்த்துட்டு அவங்க கொடுக்குற அந்த மெடிசன்ஸை சாப்பிட்டு ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்ககிட்ட வரணும். அது கண்டிப்பாக ஆன்லைன்லேயும் வரலாம். நான் அது மாதிரி ஒரு பார்க்கின்சன்ஸ்க்கு 1 மந்த் செஷனும் நான் எடுக்கிறேன். டெய்லி 1 ஹவர் 1 மந்த்துக்கு எடுத்தால் அவங்களுக்கு தேவையான எல்லா எக்ஸசைஸும் கிடைச்சி அவங்க அதையே வச்சு அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் சும்மா ஃப்ரீயாக எங்கிட்ட வீடியோ கால்லையோ வாய்ஸ் கால்லையோ கேட்டுக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட எடுத்துக்கலாம் அந்த 1 மந்த் முடிஞ்சு. பட் ஈவன் 1 வீக் செஷன் கூட இருக்குது. என்னென்னா அது கொஞ்சம் இன்டென்ஸாக சொல்லி கொடுத்து அவங்க அதை மனப்பாடம் பண்ணி அவங்களுக்கு அதை நல்லா பிக்கப் பண்ணுற திறமை இருந்தால் அதை வச்சுட்டு ரெகுலர் பேசிஸில் அட்லீஸ்ட் 1 ஹவர் ஆச்சு அந்த எக்ஸசைசஸை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அந்த பார்க்கின்சன்ஸ்னால் வர்ற அந்த ப்ராக்ரெஸ் ஆகுது பார்த்திங்களா, அதனால் வர்ற தொந்தரவுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும், அந்த தொந்தரவுகளை மட்டுப்படுத்த முடியும், அதனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ஸ்லோ டவுன் பண்ண முடியும். அது 10 இயர்ஸில் உங்களுக்கு பேக்கில் இப்படி சாயிற அளவுக்கு அதனால் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் அது 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப்படி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதனால் பார்க்கின்சன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம். ஸோ என்னன்னு கேட்டால், இப்போ பார்க்கின்சன்ஸ்க்குன்னு நான் இன்றைக்கி ஒரு 1-2 விஷயமும் அதுக்கான எக்ஸசைஸும் நான் சொல்லித்தரேங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே ஹீல் டோ கெயிட், ஹீல் டோ கெயிட்னா குதிங்கால வச்சு தான் அப்புறம் முன்னாடி இருக்கிற விரலை வைப்போம். ஸோ பட் பார்க்கின்சன்ஸ் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் ஆகி டோ ஹீல் கெயிட்டாக மாற்றிடுது நிறைய பேஷண்ட்ஸுக்கு. டோ ஹீல் கெயிட்னா முன்னாடி விரலை, பாதத்தில் இருக்கிற முன்னாடி விரலை வச்சுட்டு அதுக்கப்புறம் குதிங்கால வைக்கிற மாதிரி. அதனால் நடையிலெல்லாம் மாற்றம் ஏற்படுது. அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ்க்கு ட்ரெமர் இருக்குது. இது மாதிரி ட்ரெமர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் ஆனதுக்கப்புறம். அந்த மாதிரி ட்ரெமர் இருக்கிறதும் அதனோட மெயின் சிம்டமாக இருக்குது. இதை தவிர கொஞ்சம் நல்லா சிவியராக க்ரானிக்காக ஆனதுக்கப்புறம் டென் டு ஃபால் பேக் சைடு, இப்படி பேக் சைடில் உழுவுற மாதிரி அது நம்மளோட பேலன்ஸை அதை தடுமாற வைக்கிறதும் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ, பார்க்கின்சன்ஸ் இருக்கிறப்போ நிறைய எக்ஸசைஸ் கொடுத்தாலும் ஒரு பேலன்ஸ்க்காக ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ், ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணுன்னா, பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் நடக்கணும், நடந்துட்டு அப்படியே திரும்பாமல் ரிவர்ஸில் பேக்கில் நடக்கணும், அப்படியே ரைட்டில் நடக்கணும், அப்படியே லெஃப்டில் நடக்கணும். ஈச் ஒரு 7 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி நடந்துட்டு போகணும். ஃப்ரண்ட்டில் ஒரு 7 ஸ்டெப், பேக்கில் ஒரு 7 ஸ்டெப், ரைட்டில் ஒரு 7 ஸ்டெப், லெஃப்டில் ஒரு 7 ஸ்டெப், அந்த மாதிரி நடந்து அதை ஒரு 3-4 ரிப்பிட்டிஷன்ஸ் பண்ணணும். பண்ணால் அது ஓரளவுக்கு அவங்களோட பேலன்ஸ் செக் பண்ணவும் ஆகும், அவங்க இந்த மாதிரி நடக்க முடியுதான்னு நம்ம கண்டுபிடிக்கவும் ஆகும். அதை தவிர அது நடக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங்காகவும் அமையும். இதை தவிர பார்க்கின்சன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நிறைய எக்ஸசைஸ்
எக்ஸசைசஸ் இருக்குது. அது நான் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் சொல்லி கொடுக்கறதுனால இங்கே ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால நான் சும்மா ஒன்று மட்டும் சாம்பிளுக்காக சொன்னேங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கின்சன்ஸ் ஃபஸ்ட்டு வராமல் தடுங்க. குறிப்பாக கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக ரொம்ப ஹாப்பியாக இருக்க பாருங்கள். ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு ஒன்று இருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறத ஞாபகம் வச்சுருக்கீங்க. மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறது, ப்ரோட்டீன் வேணும், அப்புறம் நார்ச்சத்து வேணும், ஃபைபர் வேணும், அப்புறம் இது கார்போஹைட்ரேட் வேணும்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு இருக்குது, அதுக்கும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியல. இந்த டோபமினை தவிர ஹாப்பி ஹார்மோன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டோபமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இது மாதிரி ஹாப்பியான நிகழ்வுகள் சிலதெல்லாம் தேவைப்படுது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.